ரஞ்சித்தும் தம்பி தான், மோகன்ஜியும் தம்பி தான். உரிமையோட தான் நம்ம பேசுகிறோம். இல்லை கரெக்டு தான். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் சொல்லும் போது பராசக்தின்னு சொல்லும் போது திரௌபதியும் ஒரு படைப்பு தானே சார். சிந்திக்க திறனற்று கதை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறானுங்க. ஆனால் கதை இருக்குது சித்தார்த். 1925 ஒரு ரயில் கொள்ளை. அந்த ரயில் கொள்ளை தான் வந்து முதல் இந்த சுதந்திர போராட்டத்துக்கே வித்திட்ட ஒரு சம்பவம் கேட்டா 1925 வந்து ஒரு 9 பேர் கொண்ட குழு வந்து ரயில் கொள்ளை அடிக்கிறாங்க. ஒரு தயாரிப்பாளர் கிடச்சானா அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஆக்கிறது தானே எங்களுடைய வேலையை. அது யார் வேணா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்காருன்னா அதுதானே உண்மை. அதாவது லாலா லஜபதி ராய் வந்து இவங்க இந்த 9 பேருக்கு ஆதரவாக களமிறங்கி அறப்போராட்டங்கள் தான் நடத்துகிறாரு. அதை வந்து அவர் தடியால் அடித்து கொள்கிறாங்க. பகத்சிங் வந்து ஆயுத போராட்டம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை அரசால் வந்து அடித்து நொடுக்கப்பட்டது தான் உண்மை. பல பேர் சொன்னாங்க கதை பஞ்சம் படாங், அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறேன். இது மூளை இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள், சிந்திக்கிற திறமை இல்லைன்னு சொல்லுங்கள், ஐடியா இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள், கற்பனை இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள், ஆனால் கதை இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சித்தார்த். வணக்கம். இந்த சினிமா உலகில் பல்வேறு வரலாற்று சம்பந்தமான படங்கள்லாம் வந்திருக்குது. சமீபத்தில் தமிழ் திரையுலகில் பராசக்தி களமிறங்கி இருந்திருக்குது. இதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். திரௌபதி 2 விட்டுற போகிறீங்க, அவங்க கோச்சிக்க போகிறான் மோகன்ஜி. அது ஒரு புராண கதைன்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ஒன்றுங்க, ஒரு படைப்பாளி தானுங்க, புறந்தள்ளக்கூடாது இல்லை. அந்த படத்தை நம்ம நமக்கு ரஞ்சித்தும் தம்பி தான், மோகன்ஜியும் தம்பி தான். உரிமையோட தான் நம்ம பேசுகிறோம். இல்லை கரெக்டு தான். ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் சொல்லும் போது பராசக்தின்னு சொல்லும் போது திரௌபதியும் ஒரு படைப்பு தானே சார். அதில் உள்ள கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க, ஆனால் ஒரு படைப்பு. நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போனோம்னா அதுலேயும் போனோம், நம்ம இதுலேயும் போனோம். ஆர்குமெண்ட் பண்ணணும்னு நோக்கம் கிடையாது. ஒரு படைப்பாளி படம் எடுத்துருக்கலாம், அது விமர்சனங்களை வைங்க. ஆனால் அப்படியே தள்ளிட்டு போகிறது இருக்குல்ல, அது சரியில்லை. ஏற்கனவே நான் வந்து மோகன்ஜி சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு இந்த படம் ஒரு அதான் சொன்னார்ல, மங்காத்தா ரிலீஸ் ஆனதுனால என் படம் வந்து இதுவாகிடுச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது வந்து வருத்தமான விஷயம் தானே. ஒரு படைப்பு ஒரு கஷ்டம். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகிடுது இல்லை ஏறக்குறைய இல்லை. அப்போ நீண்ட காலம் இருக்குன்னா அது வந்து ஒரு நாளில் அப்படியே படத்தை அப்படி தள்ளிடுறதுன்றது மிகப்பெரிய பெயின் இல்லை. அதனால் அதையும் சேர்த்துங்க. பராசக்தி, திரௌபதி 2 இப்படின்னு இறங்கி இருக்குது படங்கள். ஆனால் நீங்கள் ஒரு வரலாற்று படத்தை நான் எடுப்பேன்ப்பா, இந்த படத்தை நான் வந்து எடுத்தா இது இந்த வரலாற்று சம்பவத்தை நான் எடுத்துருவேன். ஏன் நான் படம் எடுத்து பிச்சைக்காரனாகணும் உங்களுக்கு என்ன? ஏற்கனவே நான் இங்கே பிச்சைக்காரனாக தான் இருக்கிறோம். இங்கே அவங்ககிட்டையும் கை நீட்டாமல் இருக்கிறதே நம்ம வந்து பெரிய சவாலாக இருக்குது இங்கே. சரியா? கிடையாது சார், வரலாற்று நிறைய வெற்றி அடைந்த வரலாற்று படம் அப்படி இல்லை. படம் எடுக்கிறதுன்னு கிடையாது. நீங்கள் கேட்டதுன்னா நான் இப்படி வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதையை சூஸ் பண்ணால் எப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கதாசிரியர் சார். கொஞ்சம் ரொம்ப சிறுமைப்படுத்தி சொல்லிக்கிறேன். அதனால சொல்கிறேன், நானும் வந்து ஒரு கதாசிரியர். எனக்கு நான் வந்து இங்கே முதல்ல ஒரு பதிவு பண்ணுறேன். இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற இயக்குநர்களுக்கு வந்து கதை சிந்திக்க திறமை இல்லாதனால, சிந்திக்க திறனற்று கதை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறானுங்க. ஆனால் கதை இருக்குது சித்தார்த். உங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, எனக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, இங்கே எல்லா மனிதர்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. தோல்வி அடைஞ்சவர்களுக்கு கிட்ட சின்ன கதை இருக்குது, வெற்றி அடைஞ்சவர்கிட்ட பெரிய கதை இருக்குது. சரியா? அதனால் வந்து இங்கே எல்லாத்துக்கும் இருக்குது. சிறையில் படுத்துட்டு இருக்கிறவங்க பின்னாடி ஒரு கதை இருக்குது. சிக்னலில் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ஒரு கதை, அவனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. பைத்தியமாக வந்து நங்குன்னு தலையில் அடிச்சுட்டு போகிறாள், அவன் பின்னாடி ஒரு கதை இருக்குது. எல்லா மனிதர்கள்கிட்டையும் ஒரு கதை இருக்குது. கதை இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கு பின்னாடியும் அவனுடைய வாழ்க்கை முறை இருக்குது. எனக்கு அதில் நான் நிறைய நாவல்கள் நான் நிறைய படித்ததுனால ஒரு குறிப்பிட்ட நாவல்கள் வந்து மொழியாக்கம் பண்ண நாவல்கள் கூட நான் படிச்சிருக்கிறேன். மொழியாக்கம் பண்ண நாவல்கள் படிச்சிருக்கிறேன். இன்னும் சொல்லவே முடியாது அவ்வளோ. அதுக்காக நான் வந்து அண்ணாமலை மாதிரி 20,000 புத்தகம் படிச்சலாம் நான் சொல்ல. காலப்போக்கில் நான் வந்து எல்லா புத்தகங்களும் படிச்சிருக்கேன். குடும்ப நாவல்கள் படிச்சிருக்கிறேன், சரித்திர நாவல்கள் படிச்சிருக்கிறேன், சரித்திர கதைகள் படிச்சிருக்கிறேன், வந்து கிரைம் நாவல்கள் படிச்சிருக்கிறேன்,
மஞ்சள் பத்திரிக்கை படிச்சிருக்கிறேன். ஸோ வரலாற்று நிகழ்வுகளை படிச்சிருக்கிறேன். இப்படி எல்லாமே படிச்சிருக்கிறோம். சரிங்களா? அதை சொன்ன உடனே உங்களுக்கு மஞ்சள் பத்திரிக்கை தான் அப்படி வருது. மஞ்சள் பத்திரிக்கை நான் செக்ஸ் புக்கு அதையும் படிச்சிருக்கேன். எல்லாத்தையும் படித்து அப்படியே வந்து போட்டு குழம்பி ஒரு தெளிவாகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் நம்மளால் இப்போ பேச முடியுது. காரணம் கேட்டால் நம்ம படித்த அடிப்படை கல்வின்றது வேறு. அடிப்படை கல்விலாம் படித்தோம், பெரிய கிராஜுவேஷன்லாம் நம்ம பண்ணலை, அது வேறு விஷயம். சரிங்களா? நமக்கு தெரியல, உங்களுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பட்டதாரிலாம் கிடையாது. ஆனால் அனுபவ பாடங்கள் நிறைய படித்தோம், கதைகள் நாவல் படம். அதனால் வந்து எல்லா மனிதர்கள்கிட்டையும் வந்து ஒரு கதை இருக்குது. பட் நீங்கள் கேட்டது நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு படம் எடுக்கணும்னா நீங்கள் எதை எடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க. அதை நான் வந்து ஒரு 10 சொல்கிறேன். 10 வருஷத்தில் நான் சொல்கிறேன், நடந்த நிகழ்வுகளை சொல்கிறேன். ஒரு வரலாற்று நிகழ்வுகளாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு சம்பவமாக இருக்கட்டும், அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு வரலாற்று நிகழ்வு அல்லதுனா ஒரு சம்பவம், குறிப்பிட்ட சம்பவம், அதை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு 2020 வாக்கில் எடுத்துட்டிங்கன்னா, 2020 வாக்கில் எடுத்தோம்னா கொரோனாவில் வந்து பல பேர் வந்து இறந்துட்டாங்க. எண்ணற்ற சாவுகள். அப்படி அதை பார்க்கும்போதுன்னா அந்த இறந்து போன மனிதர்கள், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வெளிநாட்டில் மகன் இருக்கிறான், இங்கே வந்து வயதான வந்து பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவனும் அங்கே கொரோனாவில் சிக்கியிருக்கிறான், இவங்களும் இங்கே கொரோனாவில் சிக்கியிருக்கிறாங்க. தொடர்பு கொள்கிற அந்த வசதிகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செயல்படலை. அப்போ இவங்களுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு போராட்டங்கள் நடந்திருக்கும். இதை வந்து அங்கேயும் ஒரு குடும்பம் இருக்குது, தன் பெற்ற பிள்ளை பேரன்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, இங்கே பேரண்ட்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. அதை நீங்கள் வரலாற்று நிகழ்வாக நம்ம எடுக்க முடியும். நான் சொல்கிறது 2000 வாக்கில் நடந்த அந்த கொரோனா. ஸோ அதுக்கு முன்னாடி 2010ன்னு எடுத்துங்களேன். இப்போ 2020 2010 அப்படின்னு சொல்லிங்க. 2017 10லேருந்து ஒத்துங்க. அப்போ அது 2 முறை உங்களுக்கு தெரியும். 2015 வந்து பெரிய வெள்ளம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து நீங்கள் ஒரு படமாக எடுக்கலாம். மிகப்பெரிய வெள்ளம் வந்து மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டு ஒரு வயது மூப்பில் வந்து 2 பேர் வந்து பெற்றோர்கள் வந்து மாடிக்கு போகிறாங்க. அந்த மாடியும் கூட நிரம்பிடுது. சென்னையில் இதே ஈக்காடு தாங்கல்ல இருந்து அந்த தண்ணியிலே அவங்க 2 பேரும் இறந்து போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து வெள்ளத்தில் வந்துருக்குது. நான் சொல்கிறது 2010 நடந்தது. ஸோ 2000 ஆண்டு வாக்கிலையும் வந்து நம்ம இதை சொல்ல முடியும். 2004 நான் நினைக்கிறேன் சுனாமியோட தாக்கம். ஸோ சுனாமியில் வந்து உயிரிழந்தவங்க நிறைய பேர். அதில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து வாழ்க்கையும் பலவிதமான சோகத்தில் இருக்குது. சரிங்களா? அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், தெரியாதவங்களுக்கு நிறைய இருக்குது. சரிங்களா? தெரிஞ்சவங்களுக்கு நிறைய இருக்கும், தெரியாதவங்க கொஞ்சமாக இருக்கும். அப்படி சொன்னால் எதுக்காக சொல்கிறேன்னா, அப்படி வந்து நிறைய சோகங்கள் நடந்து நிறைய பேர் உறவுகளை எழுந்திருக்கிறாங்க. அம்மா அப்பாவை இழந்த பிள்ளைகளை எழுந்ததுன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து சுனாமி தினம் அன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பால் குடங்களை கொண்டு வந்து ஊற்றிட்டு அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த சுனாமியில் இறந்தவங்களுக்கு. ஸோ சுனாமியில் இறந்தவங்களுக்கு பின்னாடியும் வந்து மிகப்பெரிய கதை இருக்குது. அதை நீங்கள் இருக்கலாம். அது அப்படியே பின்னாடி போனீங்கன்னா அடுத்தது அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி நீங்கள் போனீங்கன்னா 90களில் வாக்கில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கும்பகோணம் பள்ளி விபத்து, அதை நீங்கள் வந்து சொல்ல முடியும். 80களில் நீங்கள் அப்படியே எடுத்தீங்க. 90 தாண்டி 80களில் போனீங்கன்னா போபால் விஷவாயு இருக்குது, அது அப்படியே போக முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து 70களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 77 நினைக்கிறேன். 70கள்னா தியோடர் தூத்துக்குடியில் வந்து லக்ஷ்மி டாக்கீஸ்னு ஒரு சினிமா தியேட்டர் வந்து பாகப்பிரிவினை படம் ஓடிட்டு இருக்கும்போது டூரிங் டாக்கீஸ் எரிஞ்சு சாம்பலாகி அதில் கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பேர் இறந்துட்டாங்க. 117 பேர் நினைக்கிறேன் இறந்துட்டாங்க. ஸோ அந்த சம்பவத்தையும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 திரைப்படமாக எடுக்க முடியும். இதெல்லாம் வந்து தேர்ந்த இயக்குநர்கள் இருந்தாங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, இல்லைங்க எங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கதை வேணுங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம நிறைய விஷயம். இதெல்லாம் வந்து ஒரு வரலாற்று சம்பவங்கள். போபால் விஷவாயுன்றதும் சாதாரண விஷயம் கிடையாது. அது ரயில்வே மேன் கூட ஒரு வெப்சீரிஸ் கூட எடுத்தாங்க. அது அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் 70கள் அப்படின்னா வந்து. ஸோ 60களில் வந்து பார்த்திங்கன்னா மொழிப்போர், இப்போ இந்த பராசக்தி எடுத்தாங்கல்ல, இந்த பராசக்தி வேலைக்காது முழுசாக எடுக்கலை. ஸோ மொழிப்போர் தியாகிகள் குறித்து எடுக்கணும்னா நீங்கள் 60களில் நடந்த அந்த சம்பவங்கள் எடுக்க முடியும். இது வந்து சுதா கங்கோரா எடுத்தது வேலைக்காகாது. ஃப்ரெஷ்ஷாக வேறு யாராவது எடுக்கணும்னா, உண்மையாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் எடுக்கணும்னா அந்த சம்பவத்தை மீண்டும் கூட அந்த படம் மீண்டும் இல்லை படமாக இருக்கணும். இதில் வந்து அவங்க சரியாக எடுக்கலை அந்த படத்தை. பராசக்தி அது வேஸ்ட் டோட்டலாக. அதுக்கு பிறகு வந்து இது 60களில் நடந்தது. அதுக்கப்புறம் 50களில் 60களில் நடந்தது. அப்புறம் 40களில் உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா சுதந்திர போராட்டத்துக்காக போராடின
2 குழுக்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டால் மிதவாத குழுக்கள் 50களில் சட்ட எரிப்பு போர் நடந்தது. சட்ட எரிப்பு போர். அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்கிறது எதுக்குன்னா, இந்த 40-50 காலகட்டங்களில் உச்சபட்ச போராட்டம். அதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா, சைனா வார் எடுத்துங்க, இல்லை வேர்ல்டு வார் கூட வச்சு நீங்கள் படம் எடுக்க முடியும்னா, அதில் சில பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை கூட கருவாக எடுத்து படம் எடுக்க முடியாது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த 40களிலிருந்து 50 வாக்கில் நடந்த அந்த அரசவை மற்றும் மவுண்ட் பேட்டனுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் படமாக எடுக்க முடியும். என்னடா பிரிட்டிஷ்காரன் படத்தை எடுக்கணும்ல, அவருக்கு பின்னாடி அவர் சோகம் இருக்குது. ஏன்னா ஒரு கதறி, நேருகிட்ட கதறி அழுத கதைலாம் இருக்குது. சரிங்களா? அதுக்கு என்ன கதைன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட இது இருக்குது. மவுண்ட் பேட்டன் பிரபுக்கிட்ட நேரு கதறி எழுதுவதாகவும் சில கதைகள்லாம் வந்துட்டு இருக்கு. தெரியல, அது எனக்கு தெரியல. சரிங்களா? அந்த மாதிரி வந்து இல்லை சொல்கிறேன் நான். நம்ம அப்படி நம்ம மண்டையில் இப்படி ஏற்றிட்டாங்கல்ல, நேருனா மாமா, காந்தினா தாத்தான்ட்டு நம்ம ஏதாவது சொல்ல போய் அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாமல் நமக்கு சர்ச்சை எதுக்கு. ஸோ மவுண்ட் பேட்டன் பிரபுவும் வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதறி எழுதுறது முன்னாடி. ஸோ இந்த மாதிரி இப்போ மதராசப்பட்டினம் மாதிரி ஒரு படம், அருமையான படம் தானே, காதல் படம். ஸோ அந்த மாதிரி பல படங்கள், பல சம்பவங்கள், வீரத்தை பற்றியும் சொல்ல முடியும், காதலை சொல்ல முடியும், சதிகளை பற்றி சொல்ல முடியும். இப்படி வந்து இது சுதந்திர போராட்ட காலகட்டம். இது ஒன்று. இதுக்கு பின்னாடி வந்து 30கள் காலகட்டத்தில், சொல்ல 20லேருந்து 30 காலகட்டத்தில் தான் அங்கே ஒரு பெரிய பாயிண்டே இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சுதந்திர போராட்டம் என்பது இதை நான் டைம் ட்ராவல் மாதிரி சொல்லிட்டு வரேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த சுதந்திர போராட்டம் என்பது 1925 ஒரு ரயில் கொள்ளை. அந்த ரயில் கொள்ளை தான் வந்து முதல் இந்த சுதந்திர போராட்டத்துக்கே வித்திட்ட ஒரு சம்பவம்னு கேட்டால், 1925 வந்து ஒரு 9 பேர் கொண்ட குழு வந்து ரயில் கொள்ளை அடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரயில் கொள்ளை. ஸோ அந்த ரயில் கொள்ளை தான் முதல் சம்பவமாக சொல்லப்படுது. இந்த சுதந்திர போராட்டத்துக்கே வித்துடுது. அந்த 9 பேர் வந்து எதுக்காக கொள்ளை அடித்தாங்க, அது ஒரு கேள்வியாக போட்டு, அதுக்கப்புறம் அந்த கொள்ளை அடித்தாங்களா இல்லையா, சரி அடித்தாங்கன்னா எவ்வளோ பணத்தை அடித்தாங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்கள் என்ன, அது எப்படி பொதுமக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அரசு அதை எப்படி எடுத்துக்கிடுச்சு, அரசு என்ன அவங்கள தண்டனை கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த தண்டனைலாம் பெற்ற பிறகு அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் என்ன ஆச்சு அப்படின்றதும் வச்சு ஒரு வரலாறை வச்சு ஒரு படமாக எடுக்க முடியும். ஸோ நான் சொல்கிறது வந்து 1920 வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கும் பின்னாடி கூட போக முடியும். அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆய்வு செய்து எடுக்க முடியும். ஆனால் நான் சொல்கிறதுனா கதை இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க கதை இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதை என்னால் ஏற்றுக்க முடியல. கதை இருக்குது, உங்கள்கிட்ட தேடல் கிடையாது, சிந்திக்கிற திறமை கிடையாது. நம்ம வெற்றிமாறன் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம மயிலை ஒரு சிவாவா, மயிலை சிவான்ற ஒரு கேங்ஸ்டர், அவருடைய கதையை வச்சு படம். இவங்களோட சிந்தனை அவ்வளோதான். நம்ம என்ன செய்ய முடியும் சித்தார்? வருத்தமாக தான் இருக்குது. அவனுக்கு இருக்கிறது. இப்போ நம்ம விடுதலை படம்லாம் எடுத்தார் இல்லைங்களா சார்? விடுதலை படம் எடுத்தார் சார். நான் சொன்னேன், அதை கூட ஒழுங்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பார்ட்லேயே முடிச்சிருக்க முடியும். 3 மணி நேரம் வச்சு ஒரு படத்தை வந்து கொடுத்து, தவம் இருந்துன்னு ஒரு படம் சார், 3.5 மணி நேரம் படம் சார். மக்கள் பார்த்தாங்க சார். படம் வந்து வெற்றிகரமாக ஓடலன்னா செகண்டு. நம்ம எந்த படம் ஓடும் சொல்ல முடியாது. 3.5 மணி நேரத்தில் முழு படமும் எடுத்து முடிச்சிடலாம். ஒரு தயாரிப்பாளர் கிடச்சானா அவனை வந்து பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் ஆக்கிறது தானே எங்களுடைய வேலையை. அது யார் வேணா இருக்கட்டும், வெற்றிமாறன் யாருன்னா அதுதானே உண்மை. இதே இவங்க படத்தை சொந்தமாக தயாரித்தாங்கன்னா 5 கோடியில் படம் எடுப்பாங்க. ஊரா அவனை மாட்டினான்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100 கோடி 150 கோடி படத்தை எடுத்து நாசமாக்கி அவனை தண்டகுடியாக்கி அடுத்தது இந்த சினிமா பக்கமே வராத துரத்திடுவாங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னேன் பார்த்தீங்களா? 2020 சொல்கிறேன். கோவிடில் ஆரம்பித்து 2025 ரயில் கொள்ளையில் வந்து முடிச்சேன்ல, இவ்வளோ மூச்சு வாங்குது, இவ்வளோ இருக்குன்ற சம்பவங்கள் இருக்குது. அதில் உங்களால் சூஸ் பண்ண முடியாதா? நான் கேட்குறேன். சரி, அப்படி எல்லாமே விட்டுருங்க, கற்பனையாக யோசிச்சு எடுங்க. இப்போ நான் கேட்குறேன் வந்து ஒரு இதுக்காக சொல்கிறேன். இப்போ சிம்பு வச்சு அரசன் ஒரு படம் எடுக்கிறேன். அதில் என்ன நீங்கள் காட்ட போகிறீங்க? மிஞ்சி என்ன இப்போ எப்படி இருந்தாலும் தெரியும் சார், மயிலை சிவா என்பவர் வந்து ஒரு கேங்ஸ்டர்னு தெரியும், வெட்டு குத்து, இதை தாண்டி என்ன நீங்கள் சென்சிட்டிவாக உணர்வுபூர்வமான விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க? இப்போ 2025 நடந்த இந்த சம்பவம், நான் சொல்கிறது இந்த ரயில் கொள்ளை சம்பவத்தில் என்னென்னலாம் வந்து இந்த 9 பேர் கொண்ட அந்த குழு எப்படியெல்லாம் வந்து போராடி இருக்கிறாங்க, இந்த மக்கள் எப்படி அவங்கள வந்து, ரயில் கொள்ளைன்றது உங்களுக்கு தெரியும், இது மக்களுடைய பணம் தான். ஆனால் அந்த மக்களுடைய பணம் என்னவா பார்க்கப்பட்டது? இவங்க பார்வையில் வரி பணமாக பார்க்கப்பட்டது.
9 பேர் கொண்ட குழு. அந்த 9 பேர் கொண்ட குழுவில் வந்து அவங்களுடைய பேர் வந்து பிஸ்மில் ராஜேந்திர லஹரி, சரியா, ரோஷன் சிங் 2, சுசீந்திர பஷி 3, அஷ்பகுல்லா கான் 4, முகுந்திலால் 5, மதனாத் குப்தா 6, முராரி சர்மா 7, பன்வாரிலால் 8 மற்றும் சந்திரசேகர் ஆசாத் 9 பேர். ஸோ அந்த 9 பேர் கொண்ட குழு ரயில் கொள்ளை அடிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. எதுக்காக ரயில் கொள்ளை அடிக்கிறாங்க? சுதந்திர போராட்டத்துக்கு பணம் தேவை, எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஒரு அச்சடித்து ஒரு பிரசுரம் கொடுக்கணும் கூட அது பணம் தேவை. அப்போ சுதந்திர போராட்டத்துக்கு பணம் தேவை. அந்த பணத்தை வந்து மக்கள்கிட்ட எப்படி நம்ம பெற முடியும்? அன்றைக்கி இருந்த மக்கள்கிட்ட இந்த நிதி கொடுக்கறதுக்கெல்லாம் அங்கே வசதி கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து வரி கொடுக்கறதுக்கே சரியாயிடுது அரசு. அப்போது மக்களை சுரண்டி எடுத்த பணம், வரி பணம் ரயிலில் வந்து ரயில் பெட்டியில் வந்து ஒரு இரும்பு பெட்டியில் போகுது. அந்த பணத்தை கொள்ளையடிக்கணும். இந்த 9 பேர் கொண்ட குழு வந்து அதை முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கையில் வந்து துப்பாக்கி வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெர்மன் வந்து வாங்கின துப்பாக்கி. அது எப்படி அவங்களுக்கு வாங்கினாங்க அப்படின்றது வரலாறு சொல்லப்படலை, கடைசி வரைக்கும் சொல்லப்படவே இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அது ரகசியமாகவே போயிடுது, அது தெரிய வரவே இல்லை, அதை பற்றி யாரும் சொல்லவும் இல்லை. ஆனால் துப்பாக்கி இவங்கள்ட்ட இருக்குது. எந்த சூழ்நிலையும் வந்து பயணிகளை யாரும் கொல்லக்கூடாது, ஒரு அச்சுறுத்தத்துக்கு மட்டும்தான் வச்சுக்கணும், தற்காப்புக்காகவும் அச்சுறுத்தத்துக்காக மட்டும்தான் வச்சுருக்கணுன்றது இவருக்குள்ள ஆமாம் அது வச்சுருக்கிறாங்க. அப்போது இதில் வந்து என்னென்னா ரயில் திட்டமிட்டபடி சைனை இழுத்து ரயிலை நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்ட பிறகு அதில் வந்து ஆயுதங்கள் வந்து யார்கிட்ட இருக்குன்னா பயன்படுத்த தெரிஞ்சவங்ககிட்ட இருக்கணும். அதில் வந்து மன்மத் நாத் அப்படின்றவர்கிட்ட வந்து துப்பாக்கி இருக்குது. அதில் போதிய அனுபவம் இல்லாதனால ஒரு பதட்டம் வந்து இருக்குது. அப்போ வந்து அகமது அலின்றவர் வேகமாக வந்து பயணி. அவர் வேகமாக பதட்டமாக இவரை நோக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னை நோக்கி தாக்க வராருன்ற மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டுன்னு சென்றார், சுட்டுறார். அது வந்து இவங்களுடைய திட்டத்தில் அது கிடையாது. ரயில் கொள்ளை அடிக்கணும், பணத்தை சூறையாடணும், பணத்தை அடிச்சுட்டு போயிடணுன்ற அந்த நோக்கம் தான் இருந்ததை தவிர. ஆனால் வந்து திட்டமிட்டபடி சைனை நிறுத்துகிறாங்க. வந்து வண்டியை நிற்கிது. அதே மாதிரி துப்பாக்கியை வந்து சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வானத்தை நோக்கி சுட்டு வந்து எந்த பயணிக்கும் ஆபத்து வராமல் அச்சுறுத்தி அதன் மூலமாக வந்து பணத்தை வந்து அடிக்கணுன்ற நோக்கம் தான் தவிர பயணியை கொள்ளணும்னு நோக்கம் கிடையாது. அவங்க திட்டத்தில் அது இல்லாத ஒரு சம்பவம் வந்து அந்த இடத்துல நடந்துடுது யாருக்குமே. இது வந்து அந்த குழுவில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது. அப்படின்றும் அந்த பணத்தை வந்து அவங்க கொள்ளை அடிச்சிடுறாங்க. அதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திட்டமிட்டபடி அவங்க இதில் வந்து அந்த அவங்க திட்டத்தில் தெரியாத ஒரு விஷயம் கேட்டால், இன்னொரு வந்து ரயில் வந்து கிராஸ் பண்ணும்போது எதுக்காக இந்த ரயில் வந்து இங்கே நிறுத்தப்பட்டிருக்குன்றது ஒரு கேள்வியாக. இப்போ வந்து பல ரயில்கள் நிற்குது, ஒரு கேள்வியே கிடையாது. இப்போ எண்ணற்ற ரயில்கள் நிற்குது, எந்த ரயில் எதுக்காக நிற்குதுன்றது கூட தெரியாது. அவங்க ரூட்டு கிளியர்னால் போயிட்டே இருப்பாங்க சிக்னலில். ஆனால் ஒரு ரயில் வந்து எதுக்காக இங்கே நிற்கிதுன்றதுல வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுது. இப்படி இதோடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அனைவருமே வந்து கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு சிலர் வந்து அதாவது ஒரே ஒரு நபரை தவிர மீதி எல்லாருமே வந்து ஒரு 8 பேருமே கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு தூக்கிலிடக்கூடிய அந்த சம்பவங்களும் நடக்குது. தூக்கிலிடப்பட்ட அந்த சம்பவம் இது வந்து மக்களுக்கு தெரிய வருது. இது எதுக்காக இவங்க கொள்ளடிச்சாங்கன்ற அந்த நியாயம் வந்து மக்களுக்கு தெரிய உடனே மக்களே இவங்களை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ககோரி ஆமாம், ஏன்னா இது சம்பவம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து லக்னோ தாண்டி ககோரின்ற ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் தான் இந்த சம்பவம் நடக்குது. நோக்கத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க வந்து திட்டமிடுறது வந்து இவங்க சுயலாபத்துக்காக இந்த ரயில் கொள்ளை நடத்தலை. இது முழுக்க சுதந்திர போராட்டத்துக்காக பணம் இல்லாதனால அன்றைக்கி அந்த அவேர்னஸ் அந்த மக்கள்கிட்ட இருந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சரியா. ஆனாலும் அரசு வந்து இது இவங்களை வந்து விடுவிக்காமல் ஒருவரை மட்டும் வந்து கடைசி வரைக்கும் அவங்களால கைது செய்ய முடியும். மீதி 8 பேரையுமே வந்து கைது செய்து இவங்க வந்து தூக்கிலிடக்கூடிய அந்த சம்பவம் நடக்குது. சிலருக்கு சிறை தண்டனை. சந்திரசேகர் ஆசாத்ன்றார். அவரை வந்து பிடிக்க முடியல இவங்களால். அவர் வந்து எஸ்கேப் ஆயிடுறார். பட் மீதி இருக்கிற அத்தனை பேருமே வந்து பிடிபடுறாங்க, தண்டனைகள் வழங்கப்படுது. அதில் வந்து 2 தூக்கிலிடப்படுறாங்க, மீதி எல்லாரும் சிறை தண்டனை. இப்படி இருந்தாலும் கூட
மக்கள்கிட்ட வந்து இது வந்து இதை வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தோட ஒரு முதல் என்ன சொன்ன ஆரம்ப புள்ளியாக தான் இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக தான் லாலா லஜபதி ராய் வந்து இந்த 9 பேருக்கும் வந்து ஆதரவாக போராட்டத்தை களம் இறங்குறாரு. அவர் வந்து தடியடியில் அடிச்சு கொல்லப்படுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தடியால் அடித்து கொள்கிறாங்களா? தடியடியில் அடிச்சு. அதாவது லாலா லஜபதி ராய் வந்து இவங்க இந்த 9 பேருக்கு ஆதரவாக களம் இறங்கி அறப்போராட்டங்கள் தான் நடத்துகிறாரு. அதை வந்து அவர் தடியால் அடித்து கொள்கிறாங்க. அந்த லாலா லஜபதி ராயோடைய அந்த மரணத்துக்காக வந்து கேள்வி கேட்டது தான் இந்த 3 பேர் வராங்க. பகத்சிங் அண்டு சுகதேவ் ராஜகுரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து களத்தில் இறங்குறாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்து இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சம்பவம் வந்து இந்த ககோரி ரயில் கொள்ளை சம்பவம் வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு. சரிங்களா? ஒரு வரலாற்று நிகழ்வு. இந்த ககோரி ரயில் கொள்ளை என்பது வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு. இதோட தொடர்ச்சி தான் வந்து லாலா லஜபதி ராய் வந்து தடியடியில் கொல்லப்படுறதும், அதை கேள்வி கேட்க வந்து ஆயுத போராட்டங்களை இருக்கக்கூடிய பகத்சிங் கொல்லப்படுறாரு. ஸோ லாலா லஜபதி ராய் வந்து அறப்போராட்டம், பகத்சிங் வந்து ஆயுத போராட்டம், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அரசால் வந்து அடித்து நொறுக்கப்பட்டது தான் உண்மை. காலப்போக்கில் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலையில் வந்து போராட்டங்களை முன்னெடுத்து மிதவாத போராட்டம் வந்து வெற்றியடக்கூடிய வாய்ப்புகள் வந்து காலம் மாறும்போது எல்லாமே மாறுது. ஆனால் சம்பவங்கள் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப அழுத்தமான சம்பவங்கள்ன்றதுக்காக நான் சொல்ல வரேன். இந்த 1925 நடந்த அந்த ககோரி ரயில் கொள்ளையை கூட நீங்கள் படமாக எடுக்கலாம். அதுக்கடையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நடந்து தமிழ்நாட்டில் நடந்த வெண்மணி படுகொலை இருக்கு இல்லையா, கீழ வெண்மணி படுகொலை. ஸோ அதையும் கூட கதையாக இருக்கும். ஸோ அதனால் கதைகள் வந்து நிறைய ஏராளமாக இருக்குது சித்தார்த். அந்த தேடல் வேணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் எண்ணம் இருக்கலாம். சரி, இதெல்லாம் கமர்ஷியலாக வெற்றியடைய வைக்க முடியுமான்னு சில அறிவாளிகள் கேட்பாங்க. இந்த படம்லாம் வந்து கமர்ஷியலாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு. சக்ஸஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் அதில் இருக்கிற ஒரு கருவு மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் கதையை உங்களுக்கு கற்பனைக்கு ஏற்ற மாதிரி வந்து உருவாக்கத்தை பொறுத்தா இருக்குது. நீங்கள் ஒரு கருவு மட்டும் எடுத்துங்க, நீங்கள் அப்படியே வரலாற்று நிகழ்வுகளை அப்படியே நீங்கள் காட்டணும் கிடையாது. அதில் இருக்கிற கருவு மட்டுமே நீங்கள் எடுத்துட்டு கூட பண்ண முடியும். என்ன நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயம் நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு சீன படம் பார்த்தேன். அந்த படம் வந்து திடீர்னு ஏதோ ஒரு இதில் இணையத்தில் தான் நான் பார்த்தேன். அதில் ஒன்றுமே இல்லை. ஸ்கூல் லீவுக்கு வந்து அதுதான் அந்த பூவே பூச்சுட படத்தோட ரீமேக்கு நான் நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், ஒரு அந்த தாக்கம் இருக்கலாம். எப்படின்னா லீவில் வந்து இந்த எல்கேஜி படிக்கிற பையன், யூகேஜி படிக்கிற பையன் வருவான். அவனுக்கு வந்து 4 வயசு உள்ள பையன் வருவான். அவன் யார் வீட்டுக்கு வரான்னு கேட்டால் கிராமத்தில் இருக்கிற பாட்டி வீட்டுக்கு வருவான். கிராமத்தில் பாட்டி மட்டும்தான் தனியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த பாட்டியோட குடிசை வீட்டுக்கு வந்து அவன் அங்கே வந்து அவனை கொண்டு வந்து வீட்டில் இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க அவங்க பேரண்ட்ஸு. இவன் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட இருந்தால் வெக்கேஷன் லீவில் எங்கள் பாட்டிக்கிட்ட. அப்போ அந்த பாட்டிக்கும் இந்த பேரனுக்கும் நடக்கக்கூடிய 4 வயது பேரனுக்கும் 60 வயது பாட்டிக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன், அந்த என்ன சொல்கிறேன்னா அந்த உணர்வு மிகுந்த போராட்டங்கள் இருக்குல்ல. இவன் சின்ன வந்து கோச்சுக்கிறதும், இவன் வந்து மழையில் போய் நனையிறதும், அந்த மழையில் நனையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வந்து இழுத்துட்டு வர்றதும், அவன் பாட்டி தள்ளி விட்டு அது இருக்கிறதும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளுக்கு வந்து பாட்டி வந்து பாச போராட்டம் வந்து பிள்ளைய வந்து பத்திரமா பார்த்துக்கணுன்ற அந்த இது எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய. சாப்பிட்றதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து பாட்டிக்கிட்ட என்ன எப்படிலாம் வந்து அவன் வந்து பாட்டிக்கிட்ட வந்து செல்லமாக எப்படி கோவப்படுறான், எப்படி வந்து நிஜமாக எப்படி கோவப்படுறான், பாட்டி வந்து எப்படி இவன் மேலே கோவப்படுவாங்க, இப்படி இந்த ஒரு மாத காலம் வந்து அந்த விடுமுறை முடிஞ்சு அவன் திரும்பி அவனை கூப்பிட்டு போகிறதுக்கு போகும்போது நம்ம படம் பார்க்குற அத்தனை பேருடைய கண்களும் குளமாயிரும். பாட்டியும் பேரனும் அந்த கண்ணீரோட பிரியறதுன்றது வந்து அந்த விடுமுறைக்கு வரக்கூடிய அந்த 1 மாத காலத்தில் நடக்கிறது சார். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் மனசு வேணும். இதெல்லாம் வந்து படமாக எடுக்கிறதுக்கு. இங்கே வெறும் வந்து நம்ம ஆளுங்க எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு சொன்னால் வெற்றிமாறன் எல்லாம் இவங்களாம் எடுத்துங்களேன், முகத்தெல்லாம் ரத்தத்தை பூசிக்கணும். இது இப்போ பார்த்தீங்கல்ல அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லாக ரத்தம். இது இப்போ எவனை பார்த்தாலும் ரத்தத்தை பூசிக்கிறான்.
இப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த கோபால் பல்படி வந்து மாதிரி நடிச்சிருந்தார்ல இவர் சூர்யா, இந்த விக்ரமில் கடைசியாக கடைசி இதில் வருவார்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா முகம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோபால் அது பல்லு தேய்க்கிற மாதிரி இருக்கும்ல, அப்படி சொல்கிறேன் நான். இல்லை அது மாதிரி அந்த மாதிரி நான் சொல்கிறது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் முகத்தில் ரத்தம் பார்க்குறேன் வந்துக்கிட்டேன். இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், என்ன பேர் இது, கருப்பு பல்சர், இது கருப்பு பல்சர். எவ்வளோ கதை எடுக்கலாம்னு சொல்கிறேன். அது படம் வந்து ஃப்ளாப் பண்ணுறாங்க. நான் படம் பார்க்கல, நான் பார்க்காம நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் படம் வந்து பார்த்தோன்னா பார்க்குறவங்களாம் காரி துப்புறாங்க. துப்புறதை பார்க்கும்போதே நம்ம போய் படம் பார்க்கலாமா வேணாமான்னு நமக்கு தோணுது. அந்தளவுக்கு வந்து படம் வந்து அதுக்கப்புறம் இந்த வாத்தியார் வான்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயோ தெரியாதனமாக அதை நான் வந்து ஓடிடியில் போட்டிருக்காங்க சித்தார்த். அதை நான் பார்த்துட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டேன். இந்த சூடா படம் ஐயோ இல்லை இந்த சூடா படம் காமெடி வடிவில் தொண்டையில கவுதுடா. இல்லை 10 நிமிஷம் தான் பார்த்தேன். இது ஐயோ சகிக்கல. யாரு உண்மையிலே சொல்கிறேன், நான் 10 நிமிஷம் மேலே பார்க்க முடியல என்னால். இது எப்படா தேட்டரில் சவால் கொடுத்து ஜனங்க பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஸோ அந்த மாதிரி இதே வந்து நம்ம இந்த சிறை எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம்ல, எப்படி இருக்கு. நிறைய படங்கள், எவ்வளோ படங்கள் நான் பார்க்குறேன். வெப்சீரிஸ்லாம் எவ்வளோ சென்சிட்டிவ், எவ்வளோ வந்து கதைகள் இருக்குது தெரியுமா. இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய நேரம் இல்லையே நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போலாம் வந்து இவ்வளோ நமக்கு நேரம் இல்லையே இந்த படம்லாம் பார்க்கறதுக்கு. இரவு முழுக்க நம்ம படம் பார்த்துட்டோம்னா இங்கே காலையில் வந்தால் இங்கே வந்து தூங்கி விழுறதா தானே இருக்குது, அப்படி தானே இருக்குது. இந்த காலையில் இல்லை சொல்கிறேன் நான். இல்லை புரியல நீங்கள் சொல்கிறது. இப்போ இரவு முழுக்க படங்களை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, நேரம் இல்லை, இரவு முழுக்க படங்கள் பார்க்குறோம். இங்கே காலையில் இங்கே வந்து தூங்கி தானே விழணும். இல்லை சொல்கிறேன் நான். அப்போ படம் மட்டுமே பார்த்துருந்தா இங்கே இது மற்ற விஷயங்கள் எப்படி நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதனால் இல்லை சொல்கிறேன். அது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. எடுக்கிறதுக்கு வந்து மனசு வேணும், சிந்திக்கிற திறன் வேணும், தேடல் குறித்த அந்த ஞானம் வேணும், தேடல் ஞானம் வேணும், சிந்திக்கிற திறமை வேணும். ஸோ இது எதுவுமே இல்லை. இந்த சிந்திக்கிற ஞானமும் கிடையாது. அதாவது பேச்சில் மட்டும் தத்துவங்கள் இருக்கக்கூடாது, அந்த காட்சியிலுமே அந்த தத்துவம். இங்கே சினிமாவில் இப்போ சினிமாக்காரன் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த சினிமாக்காரர்களுக்கு வந்து உண்மையாக வந்து என்ன நெருக்கடி இல்லை. கமர்ஷியலாக நம்ம ஜெயிக்கணுன்ற முதல் அந்த நெருக்கடி தான் அவங்களுக்கு வந்து முட்டுது. காரணம் பொருளாதாரம் தான். புரியுதுங்களா. யாரும் பொழுதுபோக்கு படம் எடுக்க முடியாது. எதுக்கு இந்த விஷப்பரிச்சலாம் ஏங்க, அது ஒரு பீரியட் இருந்துச்சு. 2 குத்துப்பாட்டு போட்டு விடுங்க, 2 ஃபைட்டை போட்டு விட்டு இது துப்பட்டா அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லார் பாருங்க, கதை சொல்லுவார் சத்யராஜ்கிட்ட ஒருத்தர். அந்த மாதிரி அப்படி போயிடுங்க. நல்ல கதைகள் வந்து சிந்திச்சு எடுக்கிறவங்க ரொம்ப. டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்கள் எப்படி இருந்துச்சு படம். இந்த சிறை பாருங்கள் எப்படி இருக்குது. இன்னும் எத்தனையோ படங்கள் வந்து கமர்ஷியலாக வெற்றி பெறக்கூடிய படங்கள் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் கமர்ஷியலாக வெற்றி பெறலையா? போட்ட வந்து 5 கோடி போட்டு 40 கோடி 30 கோடி எடுக்கலையா? அதெல்லாம் வந்து கிடையாது. எண்ணம் நல்லா இருக்கணும், சரிங்களா. எண்ணம் சுத்தமாக இருக்கணும். சும்மா இதை வந்து பேரளவுக்கு வந்து ஒரு வன்முறையை வந்து கையில் எடுத்துகிட்டு எனக்கு சகிக்கவே இல்லை. அந்த இன்ட்ரோ பார்த்ததுலேருந்து இந்த அரசன் படத்தில் இன்ட்ரோ பார்த்தேன், அது என்ன முகத்தை ஃபுல்லாக ரத்தமாக ஆக்கிட்டு அது கத்தி ரத்தம் இப்படி தான் இருக்கு. தவிர எவ்வளோ விஷயம் இருக்குது. நான் சொன்னேன்ல, இந்த 2020 இந்த கொரோனா காலத்துலேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா எங்கே வரைக்கும் உங்களை கொண்டு 2020 வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இன்னும் கூட அதுக்கு பின்னாடி கூட போக முடியும் நம்மளால். அது நான் இன்னும் கொஞ்சம் ஆய்வு செய்யணும். நான் யோசிப்பேன் சில நேரத்தில், இந்த 10 வருஷத்தில் வந்து படமாக எடுக்கணும்னா எவ்வளோ சம்பவங்கள் இருக்குது, இந்த 10 வருஷத்தில் படமாக எவ்வளோ சம்பவம், இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ, நான் இந்த 10 வருஷம் இப்படி வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு 1925 1925 2025 வரைக்கும் 100 வருஷத்தில் எவ்வளோ சம்பவங்கள் இருக்குது பார்த்தீங்களா. நான் சொன்னது பெருமையாக நான் சொல்லிக்கல, இவ்வளோ சம்பவம் இருக்குன்ற. நான் 10 ஆண்டு காலத்துக்கு ஒரு சம்பவத்தை நீங்கள் படமாக எடுத்து அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணலாம். ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு வந்து மயிலை சிவகுமார், அயோத்தி குப்பம் வீரமணி, இப்படி இல்லை, இப்படி தான் இவங்களுடைய இது இப்படி இருக்கிறது. நான் இவங்களுடைய வந்து ஏன்னா அப்போ தான் நிறைய கேங்ஸ்டருடைய கதை தான். அதுதான் நான் கேட்டேன், ஒருத்தர்கிட்ட கேட்டேன், சரிங்க இந்த மயிலை சிவான்ற அவருடைய கதையை தான் நீங்கள் படமாக எடுக்கிறீங்க, இல்லை எதுக்காக வந்து அவர் சூஸ் பண்ணாங்கன்னு கேட்டான். அது வேறு காரணம் சொன்னாங்க, வெற்றிமாறன் கொடுத்து, அது வேறு, அது விடுங்க. அதில் என்னென்னா அதில் வந்து ஒரு கனெக்ட் ஆகிறது, ஒரு 4 கேங்ஸ்டருங்க வந்து கனெக்ட் ஆகுறாங்க. ஒரு 4 கேங்ஸ்டர், அதாவது அவர் மயிலை சிவகுமாரை வந்து அவரை போட்டதுக்கு காரணம் என்ன,
போட்டதுன்னா என்ன போட்டதுன்னா புரிஞ்சுங்க. கொலை செய்ய- ஆமாம், கொலை செய்ததுக்கு காரணமானவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேங்ஸ்டராக இருக்கிறாங்க. அவங்களுடைய மரணங்கள் காரணமாக இருக்குது. அந்த அந்த அவர் மயிலை சிவகுமாரை போட்டவங்க வந்து ரெண்டு பேர் அவங்கள வந்து அவர் போட்டாங்கன்னா அவங்க எதுக்காக போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவை கொல்றாங்க, இந்த பழி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்குது, கதையில் வந்து கிரவுண்ட் இருக்குது. அப்படி தான் வந்து பண்ணாங்க. அதுக்காக நிகழ்கால வரலாறு எடுக்க வேணாம்னு நான் சொல்லவே இல்லை. இவன் மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு, பசுபதி பாண்டியனுடைய அந்த அதுதான் எடுத்திருக்காரு. அதில் வந்து சொல்லப்போது கடைசியில் அந்த தீர்வு எட்டப்படுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நோக்கமே எடுத்த நோக்கம் வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்குது. மாரி செல்வராஜ் நோக்கம் வந்து என்னென்னா ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக வந்து முன்னேறக்கூடிய ஒரு இளைஞன் வந்து எவ்வளோ பாதிக்கப்படுறான் அந்த வன்முறையினாலும் போது ரொம்ப பிரமாதமாக சூப்பராக சொல்லியிருந்தாப்புல அந்த கதையில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படம். பரியேறும் பெருமாளுக்கு பிறகு இந்த படம் தான் எனக்கு பிடிச்சது. நடுவில் எனக்கு கர்ணன் படம் எனக்கு வந்து உடன்பாடே இல்லை. கடைசியாக வந்து வன்முறையை கையில் எடுக்கிறதுன்றது என்னால் ஆனால் வன்முறையே இல்லாத ஒருத்தன் வந்து ஜெயிக்கணும். இது அவன் எப்படி வன்முறையில் வந்து இழுக்கப்படுறான், வன்முறையால் வந்து இழுக்கப்படுறான், தடுக்கப்படுறான், முன்னேற்றம் தடுக்கப்படுறது சொல்லி எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் போராட்டங்கிறது திணிக்கப்படுறது. இல்லை, நான் சொல்ல வருது என்னன்னா நோக்கம் வந்து சுத்தமாக இருக்கணுன்ற நான். ஓகே, இப்போ விடுதலை படம் எடுத்தார் வெற்றிமாறன், நோக்கம் வந்து சரியானது தானே. அன்றைக்கி நடந்த வரலாறு சொல்லணும் போது அதை ரெண்டாவது பார்ட்டுக்கு போயிடக்கூடாது. 3 மணி நேரம் எடுத்து ஒரே பார்ட்டாக முடிச்சிருக்கணும். அது ரெண்டாவது பார்ட்டாக போனதால அது வந்து அது தோல்வி படமாக மாறிடுச்சு. முதல் பார்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. ரெண்டாவது பார்ட்டில் வந்தபோது பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோயிசம் வந்துடுது. அதுக்கப்புறம் அது தேவையில்லாத சில விஷயங்கள், சொந்த கருத்தெல்லாம் திணிக்கிறது, மயிறு வெட்டுற கதையெல்லாம் கொண்டு வர்றது, உள்ள கிராப் வைக்கிறது, வந்து பொம்பளை வந்து பின்னல் போடலாமா அல்லது வந்து கிராப் வெட்டலாமா, இந்த டிஸ்கஷன்லாம் வந்து தேவையில்லாமல் உள்ளது போட்டு அதான் அவங்க சொந்த ஐடியாவை கொண்டு வந்து உள்ளே விடுவானுங்க. இது ஃபெமினிசம். ஆமாம், அந்த மாதிரி சொல்கிறேன் நான். நீங்கள் ஃபெமினிசம் பேசலாம், அது பேசுறதுல அர்த்தம் எவ்வளோ ஃபெமினிசத்தில் எவ்வளோ பேச வேண்டியது இருக்குல்ல. மயிறு தானே கிடச்சிது ஃபெமினிசத்தில், சொல்லு பார்க்கலாம். அது மயிறு நீளமாக இருந்தான்னா அது வேணும் சொல்கிறேன் நான். நம்ம உடல்லே சிலதெல்லாம் வேண்டாது தான் இருக்குது தான் சார். அது தேவை தான், அது அளவோடு இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது. இப்போ நகம் கூட தேவை தான். நகம் நீண்டு வளர்ந்தால் நமக்கு சிக்கல். நகத்தை அதில் வந்து நறுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. அதுதான் சொல்கிறேங்க. முடிவு கூட சொல்கிறேன், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், புரியுங்களா. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த பின்னல்லாம் அதுக்கு பிறகு நாகரிகம் மாறின காலத்தில் வந்தது. பெண்களாக விரும்பிடும். அது நமக்கு ரொம்ப ஆழமாக போனோம்னா அது வேறு மாதிரி ஆயிரும். நம்ம அது போத்தவில்லை. ஆனால் அதாவது உண்மையாக நம்ம என்ன பேசணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாம மற்ற விஷயங்கள்லாம் பேசி அதில் வந்து நோக்கம் வந்து சிதஞ்சு போச்சு. செகண்ட் பார்ட்டில், விடுதலை செகண்ட் பார்ட்டில், சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்ட்டு நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி பல படங்கள் வந்து எடுக்க முடியும்னு சொல்கிறேன் நான். 2025 1925 2025 வரைக்கும் நம்ம வந்து பேசியிருக்கோம். அதில் இத்தனை சம்பவங்களும் நம்ம அடிக்கிறோம். 10 ஆண்டு காலத்துக்கு மிகப்பெரிய சம்பவங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கதையை நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால் 1925 நடந்த இந்த ககோரி ரயில் வழக்குன்ற ரயில் கொள்ளைன்றதே வந்து மிகப்பெரிய சம்பவம். அதே வந்து படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் எடுக்கலாம். அதுதான் உங்களுடைய பெரிய ஆசை. ஆமாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன 10 ஆண்டு காலத்துக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. சில பேர் எதுக்காக நான் இந்த கண்டென்ட் எடுத்தேன்னா, பல பேர் சொன்னாங்க கதை பஞ்சம் படாங், அப்புறம் ஏதாவது சொல்ல போகிறேன். இது மூளை இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள், சிந்திக்கிற திறமை இல்லைன்னு சொல்லுங்கள், ஐடியா இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள், கற்பனை இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள், ஆனால் கதை இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு யோசிக்க திராணி கிடையாது. அதனால் வந்து கேட்டிங்கன்னா இல்லைன்னா வந்து நம்ம யார் என்ன கேசரி பகவத் கேசரி அப்படி தான் நீங்கள் எடுக்கணும் படம், அப்படி தான் எடுக்கணும். ஸோ அதனால் வந்து எவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு. ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர், அவர் கதைக்காக ரொம்ப அல்லாடிக்கிட்டே இருந்தார். கதை கேட்கறதுக்காக ஒரு நம்ம ஸ்டண்ட் கலைஞர் நம்மளை வந்து கூப்பிட்டு போனார். சார் மாதிரி வந்து அவர் வந்து பிரபலமான இயக்குனர், கோலி சோடாவோ ஏதோ ஒரு படம் கூட அவர் இயக்கியிருக்காரு. அது சொல்கிறேங்க, கோலி சோடான்னு. அங்கே போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா கதை கேட்கும்போது க்ரைம் கதை வேணும், உண்மையிலே நடக்கக்கூடிய க்ரைம் கதை வேணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தார். அப்படியே வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு பகுதியில், வடசென்னை பகுதியில் என்ன க்ரைம் நடக்குது, இங்கே என்ன க்ரைம், ஸோ க்ரைம் கதையை எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து ரயில் கொள்ளை, அப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கொஞ்ச நாளுக்கு ஒரு 10, 20, 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ரயில் கொள்ளை நடந்துச்சு. இந்த பணத்தை வந்து ரயிலில் ஓட்டையை போட்டு உள்ளே இறங்கி பணத்தை எடுத்துட்டாங்க. அந்த கதையை வந்து சொன்ன அந்த கதையே இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், பட்ஜெட் அதிகமாகும், ரயிலெல்லாம் போய் கொள்ளடிக்கணும், பட்ஜெட் அதிகமாகும், இல்லை லோக்கலில் வேறு ஏதாவது
அப்படின்னு சொல்லி அப்படி கேட்டாங்க. சொல்கிறேன், நான் அனுபவத்தை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ப்ரொடியூசர் கூப்பிட்டாருன்னு போயிட்டாரு வச்சுக்கோங்க. நம்ம வந்து காத்திருந்து கதை சொல்கிற அளவுக்கு, கேட்குற அளவுக்கு, முதல்ல கதை சொன்னால் கூட கேட்குற அளவுக்கு இன்றைக்கி இயக்குநர்கள்கிட்ட நிதானம் கிடையாது சித்தார்த். ஏன்னா அவன் வந்து ப்ரொடியூசரோட மனசுக்கு ஏற்ற மாதிரி கதையை ரெடி பண்ணணும் ஒரு பக்கம், சரிங்க சொல்லுது. அந்த மாதிரி எண்ணத்தில் எடுக்கிறானுங்க. அதே சமயத்தில் கேட்டால் வந்து படம் எடுக்கும் போதே கதாநாயகனாக யாரை போடலாம், கதாநாயகியாக யாரை போடலாம், அந்த கதாநாயகியை நம்ம எப்படி ஓட்டலாம், இது அந்த சிந்தனைக்கு போகிறானுங்க. எப்படி இவனுங்கிட்ட வந்து நீங்கள் ஓப்பனாக நான் சொல்ல, இப்போது சமீபத்தில் இந்த வித்யாபாலன் கூட சொல்கிறாங்க, 3 படம் நடிச்சுட்டு 3 படத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. காரணம் என்னென்னு கேட்டால் என்னை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்கன்றாங்க. ஸோ இப்படி சிந்தனை இருந்தால் எப்படி போகும்? நல்ல படைப்பை எடுக்கணும்னா அந்த சிந்தனை தான் படம் ஜெயிக்கும். இப்போ சிறைப்படம் எதனால் ஜெயிச்சுது? அவனுக்கு சிந்தனை சுத்தமாக இருக்குது இல்லையா? அதனால் வந்து அந்த இயக்குனர் வந்து ஜெயிச்சிட்டாரு. அது மாதிரி இன்னும் சொல்கிறேன் நான், இன்னும் வந்து எத்தனை படங்கள் வேணால் நம்ம சொல்ல முடியும், உதாரணம் சொல்ல முடியும். இவனுக்கு என்ன சார், இவனுக்கு வந்து படம் எடுக்கும்போது வந்து ப்ரொடியூசர் எப்படி ஆட்டையை போடலாம் பணத்தில், கதாநாயகி எப்படி ஆட்டையை போடலாம், இது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டையை போடலாம், அப்படி தான் யோசிக்கிறானுங்க. இவங்க எப்படி வந்து இவங்க கதையை பற்றி யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் மேட். அதனால் கதை இருக்குது, ஆனால் அதை வந்து அந்த தேடல் புத்தி வந்து இப்போ இருக்கிற இயக்குநர்கிட்ட இல்லை, அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.